ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் இன்னைக்கு ட்ரை பண்ண போற ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிச்ச சொதி குழம்பு. எங்க ஊர்ல இத கழனி புளிச்சாறுன்னு சொல்லுவாங்க. இந்த சாறு ஊத்தி சாப்பிடும் போதே இன்னும் ஒரு கை சாப்பாடு எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கழனி புளிச்சாறை எப்படி செய்யறது ஈஸியா சிம்பிளான்னு பார்த்துடலாமா? இதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எந்த காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். எங்க வீட்டுல வைக்கிற மாதிரி சீனி வரக்காய் கத்தரிக்காய் எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. முக்கியமா ரெண்டு தேவை கருவாடு. நான் இன்னைக்கு நெய் மீன் கருவாடு தான் எடுத்திருக்கேன். குச்சி கருவாடா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அரிசி கழுவுன தண்ணி, அதுதான் கழனி. இப்ப எப்படி செய்யறதுன்னு பாத்துலாமா? எண்ணெய் ஊத்திட்டு கருவாடை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே கடாயில சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் போட்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். காயை போட்டுக்கலாம், காய் வேணாலும் போட்டுக்கலாம். வாழைக்காய் போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். காய் நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். தண்ணியோட புளிக்கரசல சேர்த்து அதோட அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வரும்போது அதை ஊத்திடணும். இந்த அப்புறம் கருவாடையும் போட்டுட்டு நம்ம வறுத்து வேக வச்சிருக்க பயரையும் போட்டு நல்லா ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே 15 நிமிஷம் சிம்லயே வேக வச்சிருங்க. நிமிஷத்துக்கு அப்புறமா சுட சுட சாதத்துல பரிமாறினா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். வேற எதுவும் தேவையில்லை. இதோட நான் வேக வச்ச முட்டையும் சேர்த்துக்கிட்டேன். புளிக்குழம்புல இந்த கழனி புளிச்சாறு தான் ரொம்ப பிடிக்கும். நீயா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப இதை ட்ரை பண்ணாம இருக்கவே மாட்டேங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.